ஸ்ரீ கணேஷாய நமக. ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று வசந்த நவராத்திரியில் வரும் சைத்ர சுக்ல வர சதுர்த்தி மற்றும் சக்தி கணபதி விரதமும் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த சதுர்த்தி மகிமை கணபதிக்கு மிகவும் பிரியமான முத்கல புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த விரத மகிமை படிப்பவர் கேட்பவர் தான் கேட்டதை மற்றவரை கேட்க வைப்பவர்களுக்கு அவரது கஷ்டங்கள் எல்லாம் விலகும், மனோ விருப்பங்கள் ஆசைகள் வேண்டுதல்கள் நிறைவேறும், ரோக சாந்தி ஏற்படும், வறுமை கடன் கஷ்டங்கள் விலகி செழிப்பு உண்டாகும். இதை கேட்டாலே இவ்வளவு பலன் என்றால் இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் எதுதான் கிடைக்காது அப்படின்னு இந்த விரத மகிமையிலே சொல்லப்படுறது. இந்த கதையை கேட்கும் போதே அதை உங்களால் உணர முடியும். பதிவுக்குள்ள போகலாம். முத்கல புராணம் என்பது கணபதிக்கு மிகவும் பிரியமான ஒரு புராணம். இது முத்கல முனிவரால் சொல்லப்பட்டதால் இது முத்கல புராணம் சொல்லப்படுறது. இதில் தசரத சக்கரவர்த்தி தனது குருவான வசிஷ்டரிடம் ஒவ்வொரு மாதமும் பிரதி சுக்லவர சதுர்த்தி மற்றும் கிருஷ்ண சங்கடஹர சதுர்த்தி மகிமைகள் எல்லாம் கேட்பது போல வசிஷ்டர் அவருக்கு சொல்வது போல அமைந்துள்ளது. பல்குண மாத சுக்லபக்ஷ வர சதுர்த்தியை கேட்டேன் தயையுடன், ஹே குரு, எல்லா ஜீவன்களையும் பவித்திரப்படுத்தும் இந்த சைத்திர வர சதுர்த்தி மகிமையை சொல்லுங்கன்னு தசரதர் கேட்க வசிஷ்டர் சொல்றார். வங்காள தேசத்துல சோபாபத்ரம்னு ஒரு நகரம். அதை சந்திரபிரியன்ற ராஜா ஆண்டன் வரா. அவர் அஸ்திர சஸ்திரங்கள்ல வல்லவர், எதிரிகளோட படைகள்லாம் வீழ்த்தியவர், வீரஸ்ரீ வெற்றி திருமகனாக வீர திருமகனாக வழங்கினார். அந்த சமுத்திரத்தை எல்லாம் சுத்தி உள்ள பூமி முழுதும் ஆண்டு வந்தார். எல்லோரும் அவருக்கு கப்பம் செலுத்தினார், சேவைகள் எல்லாம் செய்து வந்தார். அவருடைய ராஜ்யத்துல உள்ள பிரஜைகள்லாம் நேர்மை நியாயம் தர்மத்தை கடைபிடித்து வந்தனர். மன்னரும் தன்னுடைய ஸ்வதர்மத்தை கடைபிடித்து வந்தார். நீதியோட ஆட்சி புரிஞ்சார். அங்க திருடர் பயம் கிடையாது, நேர்மைக்கு குறைவில்லை. இருந்தாலும் என்னவோ தெரியல, மக்கள் பலவிதமான நோயினால பாதிக்கப்பட்டா. பல பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, பிற குறைபாடுகள் இருந்து வந்தது. இப்படி எல்லா மக்களும் ஏதோ ஒரு கஷ்டத்தினாலே பாதிக்கப்பட்டிருந்ததுனால எல்லாரும் ஒண்ணு கூடி அரசன்ட்டு போய் விண்ணப்பம் செய்யறா. ஹே ராஜன், நாங்க எல்லாம் எங்களோட தர்மத்தை சரியா அனுஷ்டானம் செஞ்சுன்னு வரோம், உங்களுடைய கட்டளைக்கு கட்டுப்படுறோம், நீங்களும் ஸ்வதர்மபரா இருக்கேள். அப்படி இருந்தும் எங்களுக்கு ஏன் இப்படி பலவிதமான கஷ்டங்கள் நோய்கள் ரோகம் தோஷங்கள்லாம் வருகிறது? பலருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, பல தோஷங்கள், இப்படி பலவிதமான கஷ்டத்தோட துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, பிருத்வி ரசஹீனா வை பலஹீனா மகீருகாகா. பிருத்வி ரசஹீனா, பூமியில எது போட்டாலும் விளையறது இல்ல, மரங்கள்லாம் பழங்கள் இல்லாம இருக்கு, அதுல உள்ள காய்கள்லாம் பழுக்கிறதே இல்ல, பூ பூக்கிறது இல்ல. காவோ துக்த விஹீனாவா, அதானும் பசுக்கள்லாம் மடிவற்றி பால் இல்லாம இருக்கு. தனதானிய விஹீனாச்ச, செல்வம் தனம் தானியம் எதுவுமே இல்லாம நாங்கெல்லாம் ரொம்ப துயரத்துல கஷ்டப்பட்டு இருக்கோம். அதனால ராஜன், ஒரு அரசன் நீதி உள்ளவனாக இருந்தா எல்லா மக்களும் மகிழ்ச்சியோட இருப்பா இல்லையா? ஆனா இங்க எல்லாமே நேர்மாறாக இருக்கே. நீங்கள் தர்மத்தை அனுஷ்டிக்கிறீர்கள், நாங்களும் தர்மத்தையே கடைபிடிச்சுன்னு வரோம், அப்புறம் ஏன் இந்த விபரீதம் ஏற்படுறது? அதனால அரசே, தயவு செஞ்சு எங்களை இந்த நோயில இருந்து துக்கத்துல இருந்து சங்கடத்துல இருந்து நீங்க தான் காப்பாற்றி எங்களை கை தூக்கி விடணும், நீங்க தான் எங்களுக்கு உயர்ந்த பலம் சக்தி, எங்களுக்கு பரம கத்தின்னு சொல்லி அவரை சரணாகதி அடைகிறா. வசிஷ்டர் தசரதர்ட்ட இந்த சைத்திர சுக்லவர சதுர்த்தி கதையை சொல்லிட்டு இருக்கார். ஜனங்களோட இந்த வார்த்தைகளை கேட்டு ராஜா ரொம்ப வேதனைப்படுறார். அவருக்கு துக்கம் தாங்க முடியாத துக்கம். இப்படி பிரஜைகள்ல கஷ்டப்படும் போது நம்மளால எதுவுமே தீர்வு கொடுக்க முடியலேன்னு வருத்தப்பட்டு, சரி நம்ம ராஜ்யத்தை விட்டுட்டு காட்டுக்கு போய் தவம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ற நேரத்துல திக்கற்றவருக்கு தெய்வமே துணைன்றது போல ஒரு பெரிய மகான் அஷ்டாவக்ரன்ற மகா யோகி அவருடைய ராஜசபைக்கு வரார். அவர் வந்தோன்னு அவரை விழுந்து வணங்குறார். இன்னைக்கு நான் செய்த மகா பாக்கியம் புண்ணியம், என்னுடைய பெற்றோர்கள்லாம் பண்ண புண்ணியம், உங்களை தரிசனம் பண்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவரை விழுந்து வணங்கி அவருக்கு உணவளித்து ராஜாவே அந்த அஷ்டாவக்ர யோகியோட கால்களை எல்லாம் பிடிச்சு விடுறார். அவர் இயற்றிய அஷ்டாவக்ர கீதை கூட தெரிந்திருக்கும். ஹே சுவாமின், எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம், இங்க பல பேருக்கு பலவிதமான வியாதிகள் கஷ்டங்கள், ஊர்ல செழிப்பே இல்ல, பிரஜைகள்லாம் அதிருப்தியா இருக்கா, எல்லோரும் தர்மசீலர்களா தான் இருக்கா, நானும் என்னுடைய தர்மத்தை கடைபிடிச்சுட்டு இருக்கேன், ஆனா கஷ்டத்தை தவிர எங்களுக்கு வேற எதுவுமே இல்லையே, இதுக்கு என்னதான் வழின்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கு அஷ்டாவக்ர உடனே சொல்றார், அவர்களும் திரிகால ஞானி இல்லையா? அவர் சொல்றார், ஹே ராஜன், எல்லாம் தர்மபரர்கள் தர்மபரன் சொல்றேளே, நீங்களே கொண்டாடிக்கிறீளே, அப்படி எல்லாம் சொல்லிக்காதீங்கோ. உங்களோட ராஜ்யத்துல பெரிய மகத்தான பாபம் ஒண்ணு நடந்திருக்கு, அதனாலதான் இந்த துக்கம் வருது. நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா. பிரஜைகளுக்கு உண்டான துக்கத்துக்கு காரணத்தை நான் சொல்றேன் கேளு. தர்ம அர்த்த காம மோட்சம்னு சதுர்வித புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது இந்த சதுர்த்தி விரதம். அது உங்க ராஜ்யத்துல இல்லாம போச்சு, லோபமாயிருக்கு. அதனாலதான் உங்க ராஜ்யத்துல எதுவுமே சித்திக்கல, இவ்வளவு
கஷ்டத்துக்கும் காரணம் அதுதான். அது மட்டுமல்ல, கடைசியில எல்லோருக்கும் நரக பிராப்தியும் கிடைக்கும், உன்னையும் சேர்த்துதான். அஷ்டாவக்ரர் இப்படி சொன்ன உடனே ராஜா நடுநடுங்கி போய் அவர் காலில் விழுந்து வணங்கி, எது நல்லதோ அதை சொல்லுங்கோ, நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்றார். ஹே சுவாமின், அந்த சதுர்த்தி விரதத்தை எங்களுக்கு போதனை பண்ணுங்கோ, அதை எப்படி அனுஷ்டானம் பண்ணும், அதுக்கு யார் நாயக்கன், அதனால என்ன பலன்னு விவரமா சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அஷ்டாவக்ரர் சொல்ற, கிருஷ்ணபக்ஷ சங்கர சதுர்த்தி சுக்லவர சதுர்த்தின்னு இந்த விரதத்தை எல்லாம் சொல்லி அனுஷ்டானங்களை எல்லாம் பற்றி சொல்றார். பின் சதுர்த்தி வல்லபன் கணநாதனை கணேச ஸ்வரூபத்தை பத்தி சொல்றப்போ தன்னுடைய வாழ்வுல நடந்த ஒரு அனுபவத்தை சொல்றார். முன்னொரு காலத்துல நான் தபஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய தபஸை கலைக்கிறதுக்கு பலவிதமான சுந்தர ரூபத்துல இருக்கிற அப்சரஸ்கள்லாம் வந்தா என்னோட மனசை கலைக்க பார்த்தா அவளோட நடவடிக்கையை பார்த்துட்டு நான் அவளுக்கு சாபம் கொடுத்தேன், நீங்களாம் மிருத்யு லோகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு. மிருத்யு லோகம்ன்றது யமலோகம் இல்ல, இறப்பால பீடிக்கக்கூடிய மனித லோகத்தை தான் சொல்ற. அந்த மனித லோகத்துக்கு போங்கோன்னு. கடைசியில திருடர்களால நீங்கள்லாம் கவரப்படுவீர்கள், திருடப்படுவீர்கள்னு சொன்ன உடனே அவள்லாம் பயந்து நடுங்கி எங்களோட பாபத்தை மன்னிச்சு நீங்க எங்களுக்கு அருள் புரியணும்னு சொல்லி கேட்டா. அப்படி சொன்ன உடனே சாபத்தெல்லாம் மாத்த முடியாது அப்படின்னுட்டு துவாபர கலியுகத்துல, இந்த துவாபர கலி சந்தியில சாட்சாத் மகாவிஷ்ணு யாதவ குலத்துல கோவிந்தனா வாசுதேவனா பிறப்பெடுப்பார். அவருக்கு நீங்க பத்னி ஆகுங்கோ. இருந்தாலும் கடைசி நேரத்துல திருடர்களால நீங்கள்லாம் திருடப்படுவீர்கள், கவரப்படுவீர்கள். அவாதான் இந்த 16,000, அதான ஓம் ஷோடச ஸ்திரீ சகஸ்ரேஷாய நமகன்னு வரும். அதுல அந்த 8 மகிஷிகள் பிரதான மகிஷிகள், ருக்மிணி, சத்யபாமா, ஜாம்பவதி, காளிந்தி, மித்ரவிந்தா, நாக்னஜிதி, பத்ரா மற்றும் லக்ஷ்மணா. மீதி உள்ளவர்களை எல்லாம் கவர்ந்து சென்றார்கள். இதெல்லாம் நீங்க பாகவத புராணத்துல படித்திருக்கலாம். அஷ்டாவக்ரரோட உடல் 8 கோணலா வளைந்து காணப்படும். அதை பார்த்து பரிகாசம் பண்ணினதுனால இந்த சாபம் கிடைத்ததுன்னு புராணம் சொல்றது. அஷ்டாவக்ரர் இது போல சாபம், அதற்கு உண்டான மோட்சம், இதையெல்லாம் பத்தி சொல்லிட்டு, என்னோட தபோ பிரபாவத்தினால எனக்கு உன்னதமான ஞான நிலையை நான் அடைந்தேன். உள்ளுக்குள்ள எனக்கு ஞானம் வந்தது. அதனால எனக்கு சமாதி நிலைகள்லாம் கூடித்து பலவிதமான யோக நிலைகள்லாம் அடையணும்னு எனக்குள்ள சங்கல்பம். ஆனா எனக்கு பூரணத்துவம்ன்றது கிடைக்கல, பரம சாந்தியும் கிடைக்கல. அப்போ எனக்கு ஒரு குருவோட அனுகிரகம் கிடைச்சது. அவர்தான் மகாயோகி ரிபு. அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன், அவரை வணங்கி நமஸ்கரித்தேன். ஏதோ புண்ணியம் பண்ணதுனாலதான் இந்த மகானுடைய தரிசனமே எனக்கு கிடைச்சது. அவரும், அப்பா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு கேட்டார். எனக்கு யோக நிலையில சாந்தி கிடைக்கல, அதனால எனக்கு யோக சாந்தி வேணும்ன்றதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்டேன். அவரும் அதுக்கு உண்டான வழிகள்லாம் சொல்லி எனக்கு கணேச தத்துவத்தை விளக்கி சொன்னார். நீ கணராஜனை பிரபத்தி பண்ணு, ஆராதனை பண்ணு. எல்லா ஜீவன்களுக்கும் கஷ்டத்தை போக்கக்கூடியவர், பரம சாந்தி தரக்கூடியவர், யோக சாந்தி கொடுக்கக்கூடிய வஸ்து அவர் மட்டும்தான். மனசால நினைக்க கூடியது, வாக்கால நினைக்க கூடியதுக்கு க அப்படின்னு பேரு. மனசுக்கு அப்பாற்பட்டது, வாக்குக்கு அப்பாற்பட்டதா ஒண்ணு இருக்கும் அப்படின்னா ந. அதை போய் பிடிக்க முடியாது, பார்க்க முடியாது, எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு அந்த 2 சொல்லுக்கும் அதிபதி கணாதீசன், கணபதி, கணேசன் அப்படின்னு வேதங்கள்லயும் சொல்லப்படுறது. அதான் பிரம்மணஸ்பதினு சொல்றது அப்படின்னு இத ரிபு சொல்றார். கதைக்குள்ள கதை. முதல்ல ராஜாவுக்கு அஷ்டாவக்ரர் சொல்ற, அஷ்டாவக்ரருக்கு ரிபு சொல்றார். நானும் உன்ன போலயே பல யோகங்களை அபியாசம் பண்ணிட்டு இருந்தேன், சகஜ நிலையில இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அதனால நான் ஒரு தீர்மானம் பண்ணி நான் சங்கரன்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணேன். சங்கரேனு உபதிஷ்டஸ்ம பஜாமி கணநாயகம் ஏகாட்சர விதானேன தேன சாந்திம் கதோபவம். நானும் சங்கரன் எனக்கு ஏகாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ண, நானும் கம் கணபதியே நமகன் தொடர்ந்து தியானம் செய்தேன், அவரை பஜனம் பண்ணி எனக்கு பூரணமா சாந்தி கிடைச்சது. அதனால நான் யோகியானேன். அதே கணபதி ஏகாட்சர மந்திரத்தையே எனக்கும் உபதேசம் பண்ணான்னு அஷ்டாவக்ரர் சொல்றார். அஷ்டாவக்ர கீதை போல சிவரகசியத்துல ரிபு கீதைன்னு ஒண்ணு சொல்லப்பட்டுள்ளது. இந்த ரிபுட்ட இருந்து ஏகாட்சர மந்திரத்தை வாங்கிட்டார் உபதேசமா. அஷ்டாவக்ர சொல்ற, எனக்கும் அன்னிலிருந்து பரமசாந்தி, யோக சாந்தி, கணபதி சாட்சாத்காரம், கணபதி தத்துவம் எனக்கு புரிப்பட்டது. சந்திர பிரியா, உனக்கு நான் உபதேசம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராஜாவுக்கு கணபதி துவாதசாட்சரத்தை உபதேசம் பண்ணார். அவருக்கு கிடைச்சது ஏகாட்சரம், அவர் உபதேசம் பண்ணது துவாதசாட்சரம். இத மந்திரராஜம்னு பேராம். இது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது. உடனே ராஜா மந்திரோபதேசம் வாங்கிட்டு கணபதி விரத அனுஷ்டானம், பூஜை, அதை பற்றி எல்லாம் எப்படி எல்லாம் செய்யணும்னு கேட்டு தெரிஞ்சிடார். அப்போ வந்த சதுர்த்தி, இந்த சைத்திர மாத சுக்லவர சதுர்த்தி,
அவசியம் எல்லோரும் சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் சதுர்த்தி விரதத்தை எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணணும், உபவாசம் கணபதி பஜனனும் செய்யணும் சொல்லி தண்டோரா போட்டு தெரிவிக்கப்பட்டது. யதா ராஜா ததா பிரஜான்னு எல்லா பிரஜைகளும் சேர்ந்து விரதத்தை சந்தோஷமா அனுஷ்டானம் பண்ணா எல்லாருக்கும் எல்லா ரோகங்கள்ல இருந்தும் விடுதலை கிடைச்சது. ஆரோக்கியம் மகிழ்ச்சி எல்லாம் கிடைச்சது. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு தோஷங்கள்லாம் நீங்க ரத்தினங்கள் போல குழந்தைகள் கிடைத்தார்களா? அதனால ரோகசாந்தி ஏற்படணும், சந்தான பிராப்தி கிடைக்கணும், வறுமை கஷ்டம் நீங்க எல்லா செழிப்பு ஏற்படணும்னா விசேஷமாக இந்த சதுர்த்தி விரதம் அனுஷ்டானம் செய்யணும். இந்த விரத மகிமை கேட்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ராஜாவும் பின் தன்னுடைய புத்திரன்ட்ட இந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டு தன்னோட மனைவியோட வானப்பிரஸ்தாசிரம் சென்றார். சுவானந்த பவனம் கணபதி லோகமும் அவர் கிடைச்சது, கணபதி தரிசனமும் கிடைச்சது, மோட்சமும் கிடைத்தது. ராஜ்யத்துல உள்ளோருக்கும் அவர்களுக்கு இந்த விரத பலனாக அவரவருக்கு உரிய நேரத்துல எல்லா நல்லதும் நடந்தது, கணபதி லோகமும் கிடைச்சது. இப்படி இந்த சரித்தம் வசிஷ்ட தசரதற்கு சொல்றார். இதை படிப்பவர் கேட்பவர் தான் கேட்டதை மற்றவர்களை கேட்க வைப்பவர்களுக்கு அவரது மனோவிருப்பங்கள் ஆசைகள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். இதில் சந்தேகமே இல்லை. இதை கேட்டாலே இவ்வளவு பலன் என்றால் இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் எதுதான் கிடைக்காது என்று இந்த புராணம் சொல்கிறது. இந்த தினத்தில் பாராயணம் செய்ய வேண்டிய அற்புதமான மனோ விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய முத்கல புராணத்தில் உள்ள கஜானன ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து பலன் பெறுவோம். ஸ்ரீ கஜானன ஸ்தோத்திரம். ஸ்ரீ கணேஷாய நமஹ. गणेश हेरम्ब गजाननेति महोदरस्वानुभव प्रकाशिन् वरिष्ठ सिद्धिप्रिय बुद्धिनाथ वदन्तमेवं त्यजत प्रभीताः अनेक विघ्नान्तक वक्रतुण्ड स्वसज्ञवासिंश्च चतुर्भुजेति कवीश देवान्तक नाशकारिन् वदन्तमेवं त्यजत प्रभीताः महेशसूनो गजदैत्यशत्रो वरेण्यसूनो विकटत्रिनेत्र परेश पृथ्वीधर एकदन्त वदन्तमेवं त्यजत प्रभीताः प्रमोदमोदेति नरान्तकारे षडूर्मिहन्तर्गजकर्णडुण्डे द्वन्द्वारि सिन्धो स्थिरभावकारिन् वदन्तमेवं त्यजत प्रभीताः विनायकज्ञानविघातशत्रो पराशरस्यात्मज विष्णुपुत्र अनादिपूज्या कुग सर्वपूज्य वदन्तमेवं त्यजत प्रभीताः वैरिञ्च्य लम्बोदर धूम्रवर्ण मयूरपालेति मयूरवाहिन् सुरासुरैः सेवितपादपद्म वदन्तमेवं त्यजत प्रभीताः करिन्महाकुध्वज शूर्पकर्ण शिवाज सिंहस्त अनन्तवाह दितौज विघ्नेश्वर शेषनाभे वदन्तमेवं त्यजत प्रभीताः अणोरणीयो महतो महीयो रवीश योगेश ज्येष्ठराज निधीश मन्त्रेश च शेषपुत्र वदन्तमेवं त्यजत प्रभीताः वरप्रदातर्ह्यदितेश्च सूनो परात्परज्ञानदतारवक्त्र गुहाग्रज ब्रह्म पपाश्वपुत्र वदन्तमेवं त्यजत प्रभीताः सिन्धोश्च शत्रो परशुप्रपाणे शमीश पुष्प प्रिय विघ्नहारिन् दूर्वाङ्कुरैरर्चित देवदेव वदन्तमेवं त्यजत प्रभीताः धियः प्रदातश्च शमी प्रियेति सुसिद्धिदातश्च सुशान्तिदातः अमेयमायामित विक्रमेति वदन्तमेवं त्यजत प्रभीताः द्विधा चतुर्थी प्रियकश्यपार्च्य धनप्रद ज्ञानप्रद प्रकाश चिन्तामणि चित्त
विहारकारिन् वदन्तमेवं त्यजत प्रभीताः यमस्य शत्रो अभिमानशत्रो विदुद्भवारे कपिलस्य सूनो विदेहस्वानन्द अयोगयोग वदन्तमेवं त्यजत प्रभीताः गणस्य शत्रो कमलस्य शत्रो समस्तभावज्ञ च बालचन्द्र अनादिमध्यान्तभयप्रदारिन् वदन्तमेवं त्यजत प्रभीताः विभो जगद्रूपगुणेश भूमन् पुष्टेः पते आकुगतेति बोध कर्तश्च पातश्च तु संहरेति वदन्तमेवं त्यजत प्रभीताः इति श्रीगजाननस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः. வசந்த நவராத்திரியும் வசந்த மலர்களையும் பற்றி நாம் சிலர் தெரிந்து கொள்ளலாம். நவராத்திரியில் அம்பாளை பலவிதமான நறுமண மலர்களால் ஆராதிப்போம். அப்படி ஆராதிக்கும் போது 2 வில்வ மாலையை கட்டி நவமி அன்று, குறிப்பாக நவமி தினத்தில் அம்பாளுக்கு சமர்ப்பித்தால் ராஜசூய யாகம் செய்த பலன் கிடைக்குமாம். மாலையா பில்வ பத்ராயாம் நவம்யாஞ்ச புரேணச்ச மாலத்வயேன சம்பூஜ்ய துர்காதேவி நராதிப பில்வ விருக்ஷஸ்ய புஷ்பைச்ச ராஜசூய பலம் லபேத் அப்படின்னு சொல்லப்படுறது. அரளி புஷ்பம் சமர்ப்பித்தால் எல்லா நவராத்திரியிலும் அரளி புஷ்பம் அம்பாளுக்கு சமர்ப்பித்தால் வாஜ்பேய யாக புண்ணியம் கிடைக்கிறது. துரோண புஷ்பம், அதாவது தும்பைப்பூ மாலைகள் கட்டி சமர்ப்பித்தால் ராஜசூய யாக பலனும் ஸ்வர்க்கவாசமும் கிடைக்குமாம். சமீ புஷ்பத்தை சமர்ப்பித்தால் சஹஸ்ர கோதான பலனும் வைகுண்ட லோகவாசமும் கிடைக்குமாம். கோசஹஸ்ர பலம் லப்த்வா விஷ்ணு லோகே மகீயத்தே அப்படின்னு சொல்லப்படுது. நீலோத்பல மாலைகளை சமர்ப்பிப்பவன் வாஜ்பேய புண்ணியத்தையும் ருத்ர லோகத்தையும் அடைகிறான் என்று ஆச்சாரியர்கள் வேத மந்திரங்களிலிருந்து குறிப்பிட்டுள்ளனர். அதனால் இந்த நன்னாளில் அனைவரும் இயன்றவரை இந்த மலர்களால் அன்னையை பூஜித்து பலன். அடுத்து இன்று தாராதேவி ஜெயந்தி. காளி, தாரா, வித்யா, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தா, தூமாவதி, பகலாமுகி, ராஜமாதங்கி, கமலாத்மிகா என்று 10 தேவியர்கள் தசமகா வித்யா தேவியர் என்று அழைக்கப்படுகின்றனர். இதில் 2வது தேவி தாராதேவி. தாரா நாம மகாசக்திகி வர்ததே தாரிணீஸ்வரி என்ற வாக்கியப்படி இந்த தேவி மகாசக்தி படைத்தவள். வாழ்வில் ஒற்றுமை வேண்டுமென்றால் இந்த தாராதேவியை வழிபடுவது அவசியம். சர்வ சித்திகளையும் அளிக்க வல்ல இந்த தாராதேவி ராவணனை வதம் செய்ய ஸ்ரீராமனின் மகா சக்தியாக விளங்கியவள். காளி தேவியின் பல அம்சங்களை உடையவள். அதனால் தாராதேவியை வழிபடுபவர்கள் ஜீவன் முக்தனாக விளங்குவர். லலிதா தேவியின் 19வது மனோன்மயமான பிரகாரத்தில் இந்த தேவி வாசம் புரிகிறாள். தாரி என்றால் படகு என பொருள். படகு எவ்வாறு தன்னை நம்பி ஏறி அமர்வோரை தண்ணீரில் மூழ்காமல் காப்பாற்றுகிறதோ அதே போல் இந்த தாராதேவியும் தன் பக்தர்களை சம்சாரம் என்னும் கடலில் மூழ்காமல் காத்து முக்தியை அருள்வாள் என ரிக்வேதத்தில் முதல் காண்டத்தில் 99வது அணுவாகத்தின் முதல் செய்யுளில் கூறப்பட்டுள்ளது. வேத காலத்திலிருந்தே கடைபிடித்து வந்துள்ள அற்புத உபாசனை இந்த தாராதேவியின் உபாசனை. கடல் நீரில் வெண்தாமரையில் வீற்றருளி சம்சார சாகர மத்தியில் உயர்ந்துள்ள தூய பிரம்ம ஞானம் தான் தான் என்பதை உணர்த்துபவள் அன்னை. வெண்தாமரையில் திடமாக அமர்ந்தும் நின்றும் அந்த பிரம்ம வித்யிலேயே நடந்தும் நம்மை ஆபத்தான பந்தத்திலிருந்து காப்பதால் இவள் தாரா என்று அழைக்கப்படுகிறாள். இந்த தாராதேவியை வணங்கினால் ஜாதகத்தில் குரு பகவானால் ஏற்படுகின்ற தோஷங்கள் எல்லாம் நீங்கும். வாக்கு வல்லமை, அளவற்ற செல்வம் தந்து ஞானமும் முக்தியும் கிட்ட செய்யும். ஏவல், பில்லி, சூனியம் போன்ற துஷ்ட சக்திகள் நீங்கும். இந்த நன்னாளில் அன்னையை வழிபட அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி மகிழ்ச்சியும் அமைதியும் செழிப்பும் கிடைக்கும். இந்த நவராத்திரி காலத்தில் எல்லாம் வல்ல பராசக்தி தாரா தேவியாக தியானித்து இந்த தாராதேவி மந்திரத்தை சொல்லி நாம் வழிபட்டு வரம் பல பெறுவோம். தாரா காயத்ரி மந்திரம். ஓம் தாராயை வித்மஹி உக்ர தாராயை தீமஹி தன்னோ தேவி பிரச்சோதயாத். ஓம் தாராயை வித்மஹி உக்ர தாராயை தீமஹி தன்னோ தேவி பிரச்சோதயாத். மூல மந்திரம். ஓம் தாராயை நமஹ. ஓம் தாராயை நமஹ. ஓம் தாராயை நமஹ.
அன்னை தாராதேவியை வழிபட அனைத்து துறைகளிலும் தேர்ச்சி உடையவராகிறார்கள். அரசாங்கத்திலும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறுகிறார்கள். உக்கிரமான காலங்களில் பக்தர்களை காப்பதால் இவளை உக்கிரதாரா என்று வழிபடுகின்றனர். பார்க்கடலை தேவர்கள் கடைந்த பொழுது வந்த ஆழகால விஷத்தை பரமேஸ்வரன் விழுங்க வேண்டிய நேரத்தில் அதை தொண்டையிலேயே தடுத்து நிறுத்திய தேவி தாராதேவி என்றும் சொல்லப்படுகிறது. அன்னைய வணங்க வாக் சித்தி, அளவற்ற செல்வம் தந்து ஞானமும் முக்தியும் கிட்டச் செய்வாள். இந்த நன்னாளில் நாம் சக்தி மிக்க தாரா ஸ்தோத்திரம் என்னும் தாரா அஷ்டகம் பாராயணம் செய்து பலன் பெறுவோம். தாரா ஸ்தோத்திரம் அத்தவா தாரா அஷ்டகம் அத்தவா ஸ்ரீ நீல சரஸ்வதி ஸ்தோத்திரம். ஸ்ரீ கணேசாய நமஹ. மாதர் நீல சரஸ்வதி பிரணமதாம் சௌபாக்ய சம்பத் பிரதே प्रत्यालीडपदस्थिते शवहृदे स्मेराणनाम्बोरुहे पुल्लेन्दीवरलोचने त्रिनयने कर्त्रीकपालोत्पले खड्गं च ददति त्वमेव शरणं त्वामीश्वरीमाश्रये वाचामीश्वरि भक्ति कल्पलतिके सर्वार्थ सिद्धीश्वरी गद्य प्राकृत पद्य जात रचना सर्वार्थ सिद्धि प्रदे नीलेन्दीवरलोचनत्रययुते कारुण्यवारान्निधे सौभाग्यामृतवर्धनेन कृपया सिञ्चत्वमस्मादृशम् कर्वे गर्वे समूहपूरिततनो सर्पादिवेशोज्ज्वले व्याघ्रत्वक्परिवीतसुन्दरकटिव्यादूतघण्टाङ्किते सद्यः कृत्तगलद्रजः परिमिलन् मुण्डद्वयी मूर्ध्वज ग्रन्थिश्रेणिर्मुण्डधामललिते भीमे भयं नाशय मायानङ्गविकाररूपललना बिन्द्वर्धचन्द्राम्बिके हुंपट्कारमयि त्वमेव शरणं मन्त्रात्मिके मादृशः मूर्तिस्ते जननि त्रिधाम घटिता स्थूलातिसूक्ष्मा परा वेदानां न हि गोचरा कथमपि प्राज्ञैर्नुतामाश्रये त्वत्पादाम्बुजसेवया सुकृतिनो गच्छन्ति सायुज्यताम् तस्या श्रीपरमेश्वर त्रिनयन ब्रह्मादिसाम्यात्मनः संसाराम्बुधिमज्जने पटुतनुर्देवेन्द्रमुख्यासुरान् मातस्ते पदसेवने हि विमुखान् किं मन्ददि सेवते मातस्त्वत्पदपङ्कजद्वयरजो मुद्राङ्ककोटीरिणस्ते देवा जयसङ्गरे विजयिनो निःशङ्कमङ्के गताः देवोऽहं भुवनेन मे समयिति स्पर्धां वहन्तः परे तत्तुल्यां नियतं यथा शशिरवि नाशं व्रजन्ति स्वयं त्वन्नामस्मरणात् पलायनपरान् द्रष्टुं च शक्ता न ते भूतप्रेतपिशाचराक्षसगणा यक्षश्च नागादिपाः दैत्या दानवपुङ्गवाश्च कचरा व्याघ्रादिका जन्तवो डाकिन्यः कुपितान्तकश्च मनुजान् मातक्षणं भूतले लक्ष्मीसिद्धिगणश्च पादुकमुखा सिद्धास्तथा वैरिणां स्तम्भश्चापि वराङ्गणे गजघटास्तम्भस्तथा मोहनं मातस्त्वत्पदसेवया खलु नृणां सिद्ध्यन्ति ते गुणाः क्लान्तः कान्तमनो भवोऽत्र भवति क्षुद्रोऽपि वाचस्पतिः ताराष्टकमिदं पुण्यं भक्तिमान् यः पठेन्नरः प्रातर्मध्याह्नकाले च सायाह्ने नियतः शुचिः लभते कवितां विद्यां सर्वशास्त्रार्थविद् भवेत् लक्ष्मीमनश्वरां प्राप्य भुक्त्वा भोगान् यथेप्सितान्
कीर्तिं कान्तिं च नैरुज्यं सर्वेषां प्रियतां व्रजेत् विख्यातिं चापि लोकेषु प्राप्यान्ति मोक्षमाप्नुयात् इति श्रीबृहन्नीलतन्त्रे तारास्तोत्रम् अथवा श्रीतारा अष्टकं सम्पूर्णम्। श्रीगुरुभ्यो नमः।